கனடாவால் திட்டமிடப்பட்டு, கனடாவால் என்று கூறுவதை விட லிபரல் கட்சியால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முன் நடவடிக்கை அல்லது ராஜதந்திர நடவடிக்கை காரணமாக அவரது விஜயம் என்பது இடம்பெற்றிருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அமெரிக்காவுடனான பொருளாதார மற்றும் அமெரிக்க அதிபரின் கோரிக்கை, அதாவது 51வது மாகாணமாக கனடா ஆக வேண்டும் என்ற கோரிக்கைகளின் நடுவில் இவ்வாறாக முடிக்குரிய அரசரை அழைத்து வந்து இங்கே பேச வைப்பது என்பது நிச்சயமாக ஒரு கனடா மக்களிடையே ஒரு பலத்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதாகவும் அல்லது பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதாகவும் இருந்தது. அவரது உரை, இந்த அரசு எவ்வாறு செல்ல போகிறது என்பதை கூறியிருந்தார். காணி அவர்கள் கூட அந்த உரை குறித்த மகிழ்ச்சியை கூட தெரிவித்திருந்தார். இது உண்மையிலேயே அந்த வரலாற்றின் புதிய நிகழ்வாக, நிச்சயமாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இந்த உரை பார்க்கப்படுகின்றது. எங்களால் மாத்திரமல்ல, இந்த தேசிய மட்ட ஊடகங்கள் கூட அதனை முதன்மைப்படுத்தி இருந்தன. கனடாவை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளிலே அதிகமாக பேசப்படுகிற விடயம் இளவரசர் சார்ல்ஸ் மற்றும் அவருடைய பாரியாரினுடைய கனடாவுக்கான விஜயம் குறித்ததானதும் மற்றும் அவருடைய த்ரோன் ஸ்பீச் எனப்படுகிற அந்த முதலாவது பாராளுமன்றத்தினுடைய உரை தொடர்பானதுமானது. ஆக இது குறித்து பேசுவதற்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை வழக்கம் போல இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இளவரசர் சார்ல்ஸினுடைய வருகை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக அதாவது கனடாவால் திட்டமிடப்பட்டு, கனடாவால் என்று கூறுவதை விட லிபரல் கட்சியால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முன் நடவடிக்கை அல்லது ராஜதந்திர நடவடிக்கை காரணமாக அவரது விஜயம் என்பது இடம்பெற்றிருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அமெரிக்காவுடனான பொருளாதார மற்றும் அமெரிக்க அதிபரின் கோரிக்கை, அதாவது 51வது மாகாணமாக கனடா ஆக வேண்டும் என்ற கோரிக்கைகளின் நடுவில் இவ்வாறாக முடிக்குரிய அரசரை அழைத்து வந்து இங்கே பேச வைப்பது என்பது நிச்சயமாக ஒரு கனடா மக்களிடையே ஒரு பலத்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதாகவும் அல்லது பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதாகவும் இருந்தது. இருந்த பொழுதிலும் அவரது வருகையின் நோக்கம், அந்த பேச்சு, அதாவது இன்றைய பேச்சுத்தான் அவரது வருகையின் நோக்கமாக இருந்தது. 24 மணித்தியால குறுகிய விஜயமாக இதனை நாங்கள் பார்க்கலாம். அங்கே அவர் பேசிய விடயங்கள் பலவும் கனடாவின் தேசியத்தையும் இறையாண்மையும் மக்களின் ஒற்றுமையையும் குறிப்பிட்டதுடன் முக்கியமாக நாங்கள் சில விடயங்களை அடையாளப்படுத்தி பார்க்கலாம் பிரியா. அதாவது அந்த நிலத்திற்கு நன்றி செலுத்துதல், பூர்வீக குடிகளின் நன்றி செலுத்துதல், லேண்ட் அக்னாலஜ்மெண்ட் எனப்படுகின்ற விவகாரத்தில் தொடங்கி பிரெஞ்சு மொழியில் சில இடங்களில் உரையாற்றியது ஈடாக அந்த மொழி, 2 மொழிக்கும் இணையான அந்தஸ்தை கொடுத்ததோடு இந்த சகல மாகாணங்களும் கனடாவின் சகல மக்களும் இந்த விவகாரத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றனர். இப்பொழுது உலகம் ஒரு புதிய போக்கில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை கட்டியமாக கூறி, பொருளாதார நிலையில் மீண்டும் வலுப்படுத்த வேண்டிய நிலையில் இருப்பதை எல்லாம் கூறி, அமெரிக்காவுடன் ஒரு புதிய உறவை மேற்கொள்வதற்கான தேவையை 2 இறையாண்மை உள்ள நாடுகள் என்று, அதாவது 2 சுதந்திரம் உள்ள நாடுகள் என்கின்ற ரீதியில் அந்த நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும். அதேவேளை இந்த மாகாணங்களுக்கு இடையேயான பொருளாதாரத்திற்கான தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு மாகாணங்களுக்கிடையேயான தங்கு தடையற்ற ஒரு பொருளாதார நிலைமை கூட ஏற்பட வேண்டும் என்பதை எல்லாம் முதன்மைப்படுத்தியதாகவும், இந்த மைய பொருளாக அமெரிக்க அதிபர் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை, அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே ஆணித்தரகமாக கூற முடியும். இந்த உரையின் பின்னால் லிபரல் கட்சி தான் இருந்திருக்கும் அல்லது லிபரல் கட்சியின் உரை எழுதுபவர்கள் தான் எழுதி கொடுத்திருந்தாலும் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாசிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது மன்னரின் உரையாக இந்த அரசு எவ்வாறு செயற்பட போகின்றது, கடந்த கால அரசுகளை விட இது எவ்வாறான நிலைப்பாட்டில் செயற்படும் என்பதை, குறிப்பாக இந்த குற்றவியல் போன்ற விவகாரங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த ஃபென்டனல் எனப்படுகின்ற போதைப் பொருள் தடுப்பு விவகாரமும் இருக்கட்டும், அதை விட முக்கியமாக குறிப்பிட விடயம் இன்று வரை இல்லாத அளவு, முன்னுதாரணம் இல்லாத அளவிற்கு ஆயுதப்படைகள் கனடாவில் வலுப்படுத்தப்படும் என்கின்ற செய்தி.
இறையாண்மை உள்ள ஒரு நாடாக இது ஒரு முன்னுதாரணமற்ற, அதாவது இவ்வளவு காரணமும் இந்த நேட்டோ நாடுகளில் இருந்த நாடுகளில் ஒன்றான கனடா தனது பங்களிப்பாக அந்த இயன்றளவு குறைந்ததைத்தான் செய்து வந்தது. இப்பொழுது அது தன்னையே விருத்தி செய்கின்ற நிலைக்கு சென்றுள்ளது என்பதை காட்டுவதாக அவரது உரை, இந்த அரசு எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை கூறியிருந்தார். காணி அவர்கள் கூட அந்த உரை குறித்த மகிழ்ச்சியை கூட தெரிவித்திருந்தார். இது உண்மையிலேயே அந்த வரலாற்றின் புதிய நிகழ்வாக, நிச்சயமாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இந்த உரை பார்க்கப்படுகின்றது. எங்களால் மாத்திரமல்ல, இந்த தேசிய மட்ட ஊடகங்கள் கூட அதனை முதன்மைப்படுத்தி இருந்தன. அந்த ஒரு காலத்திற்கும் நேரத்திற்கும் தேவையான ஒரு உரையாக. ஏனென்றால் அவர் தனது உரையில் குறிப்பிட்ட விடயம், உலகின் பல இடங்களிலும் போர்களும் பொருளாதார பிரச்சனைகளும் நடந்து உலகம் இவ்வாறாக இருக்கின்ற ஒரு நிலையில் கனடா இவ்வாறு செல்ல போகின்றது என்பதை தெரிவிப்பதால் ஒரு ஆணித்தரமான உரையாக அவரது குரலில் மிகவும் ஆளுமை இருந்திருந்தது. அத்தோடு அறுதி உறுதியான கருத்துக்களாக அவரது கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன என்பதைத்தான் அந்த சுருக்கமாக கூற முடியும். நிச்சயமாக. ஆக இந்த உரை உலகத்துக்கும் கனடிய மக்களுக்கும் சொல்லுகிற செய்தியானது வலுவான ஒரு செய்தியாக இருக்கிறது சர்வதேச பரப்பில். இது இப்படி இருக்க, இனி வருகிற அமெரிக்காவோடு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடு கனடாவுக்கான புதிய வழிகளை திறந்துவிட்ட ஒன்றாக, இல்லாவிட்டால் நாங்கள் மறந்து போன வழிகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தின ஒன்றாக இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் பிரித்தானியாவுடனான எங்களுடைய உறவு. ஆக இந்த விஜயத்துக்கு பிறகு, இந்த உரைக்கு பிறகு தொடர்ச்சியாக கனடாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இருக்கிற உறவிலே என்னென்ன மேம்பாடுகள் வரலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் ஐரோப்பிய நாடுகளோடு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு நல்லதொரு கேள்வி பிரியா. நேரத்திற்கு உகந்த கேள்வியாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இவ்வாறான ஒரு பாதையில் பயணிக்கின்ற நிலையை கனடா அடைகின்ற பொழுதுதான் அமெரிக்காவுக்கும் அதன் வலி என்பது தெரியும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் அமெரிக்கா தனது செயற்பாடு காரணமாக கனேடியர்கள் அங்கு செல்வது குறைந்துள்ள நிலை, பொருளாதார தடைகள், பொருளாதார தடை என்று கூறுவது பொருளாதார மந்த நிலை. ஏனென்றால் கனேடியர்கள் பொருட்களை கொள்வனவு செய்வது குறைந்திருக்கின்றது. அதைவிட ஏப்ரல் மாதத்தில் 35 விழுக்காடு வீதமானவர்கள் செல்வதை குறைத்திருக்கின்றார்கள் என்பதை அந்த தரவுகள் காட்டுகின்றன, வாகன போக்குவரத்து ஊடாக. அதே நேரம் விமான போக்குவரத்து ஊடாக 20% அங்கே செல்வதை தவிர்த்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் பாரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்ற நிலையாக இருக்கின்ற பொழுதும் இந்த கனடா இவ்வாறு தனது இரண்டாம் தெரிவொன்றை வைத்திருக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தியதற்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்றால் அமெரிக்காவை மாத்திரம் நம்பி இருந்திருந்தால் ஒரு அதல பாதாளத்தில் ஒரு நாள் விழ வேண்டிய நிலையை அது ஏற்படுத்தி இருக்கும் என்பதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடுகள் அல்லது அமெரிக்க அரசின் செயற்பாடு, அவர் அதிபராக இருக்கின்ற பொழுதும் அரசின் செயற்பாடாக நாங்கள் எடுத்து பார்த்திருந்தோம் அல்லது கவனித்திருந்தோம். இருந்த பொழுதிலும் இனி வருகின்ற கால பகுதி என்பது நிச்சயமாக இந்த ஐக்கிய ஐரோப்பிய தேசங்களுடனும் அதே நேரம் இங்கிலாந்துடனும் மிகவும் இறுக்கமாகவும் பயணிக்கின்ற ஒரு காலமாக இருக்கும். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரைவில் இங்கே வரப்போகின்றார். அதன் பொழுது அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் இதனை கட்டியம் கூறுவதாக இருக்கும் என்றதை தான் கூற முடியும். நிச்சயமாக. ஆக தொடர்ச்சியாக நாங்கள் இனி வருகிற நாட்களில் இதனுடைய எதிர்வினைகளை இல்லாவிட்டால் இதையொட்டி நடக்கிற அடுத்தடுத்த விடயங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு அமையும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த வருகை என்பது ஒரு புதிய, அதே நேரம் ஒரு ஆரோக்கியமான குறிகாட்டியாக பார்க்கப்படுகிறது கனேடிய மக்களால். பொறுத்திருந்து பார்க்கலாம், தேவை ஏற்படியும் இன்னும் அதிகமாக பேசலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டமைக்கு. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.